என் உயிரிலும் மேலான மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ ஐடிஐ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் ஃபஸ்ட் இயர் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து NAPS. ஸோ NAPSோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம். அப்புறம் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வெப்சைட் ஆர் நாட் பாப்புலர் ஃபார் ஃபைண்டிங் ஜாப்ஸ். பின்வரும் இணையதளங்களில் எது வேலை தேடும் பிரபலமான இணையதளம் அல்ல அப்படின்னா ட்விட்டர். அதை தவிர மற்ற மூணுமே வந்து வேலை தேடுறதுக்குள்ள வெப்சைட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கோல்ஸில் எம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரபிள். கேட்டிங்களா? ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எந்த நூற்றாண்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த ட்ரெயின் டேஷ் த்ரூ த டனல். ஸோ அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இஸ் பாசிங். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரி, யுவர் பென்சில் இஸ் டேஷ் தென் மைன், யுவர் பென்சில் இஸ் ஷார்ப்பர் தென் மைன். ஓகேங்களா? ரைட். ஓகே. அடுத்த கேள்வி, டேஷ் இஸ் த ஸ்பீக்கர் அட் த ஃபங்க்ஷன். ஸோ ஆன்சர் வந்து ஹூ. டேஷ் இஸ் த ஸ்பீக்கர் அட் த ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா அந்த கேள்வி வந்து ஹூ அப்படிங்கிறது அதோட ஆன்சர். ரைட். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கன்ஜெக்ஷன். எது வந்து இணைப்பு சொல் அல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டு, ஆறு, பட் மூணுமே இணைப்பு சொல். ஆன் அப்படிங்கிறது இணைப்பு சொல் அல்ல. ஸோ இன்னைக்குள்ள வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னா டுடேஸ் வெதர் இஸ் கோயிங் டு பி வார்ம். வார்ம் அப்படின்னா சூடாக இருக்கும் அப்படின்னு அதோட ஆன்சர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரேம் அதோட விரிவாக்கம் ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஸோ சேவ் அதோடைய ஷார்ட்கட் கேட்டிருக்காங்க கண்ட்ரோல் எஸ். சேவோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் எஸ். செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ. அண்டர்லைன் அதோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் யூ. அப்புறம் ரோம் அதோட விரிவாக்கம் வந்து ரீட் ஒன்லி மெமரி. ரேம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரோம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. ஒரு பைட் அப்படிங்கிறது எத்தனை பிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பைட் வந்து 8 பிட்டு. 1024 பைட்டு வந்து ஒரு கிலோ பைட்டு. 1024 கிலோ பைட் வந்து ஒரு மெகா பைட்டு ஒரு எம்பி. 1024 எம்பி வந்து ஒரு ஜிகா பைட் 1 ஜிபி. 1024 ஜிபி வந்து 1 டிபி 1 டெராபைட். ஓகேங்களா? ஸோ ஒரு பைட் அப்படிங்கிறது 8 பிட்டு. ஒரு பிட் அப்படிங்கிறது 0 அண்ட் 1 சேர்ந்தது வந்து ஒரு பிட்டு. ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்து 0 1 தான் தெரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 8 பிட்டு. ஒரு பிட்டுங்கிறது 0 1 சேர்ந்தா ஒரு பிட்டு. ஸோ அதாவது நீங்கள் வந்து ஆக்சுவலாக வைட் வைஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நோக்கு நிலையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப். ஓகேங்களா? ஸோ அகலம் ரீதியாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணால் அது பேர் லேண்ட்ஸ்கேப்பு. நீல வாக்கில் பண்ணால் அது பேர் போர்ட்ரைட். ஓகேங்களா? ஸோ ஒரு போர்ட்ரைட் அப்படின்னா மேலேருந்து கீழே நீளமாக இருக்கும். அதே வந்து நம்ம வந்து சைடாக வச்சோம் அப்படின்னா அது பேர் வந்து லேண்ட்ஸ்கேப். ஸோ பேஸ்டோடைய ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் வி. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் அதை மாற்றி அமைக்கணும்லாம் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ். ஸோ இதான் வந்து பார்ட் 1 வீடியோ. அடுத்து வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். ஸோ இதுவரை வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். பெரும்பாலும் இந்த மாடலில் தான் வந்து மார்க் டெஸ்ட் வந்து கேட்குறாங்க, அப்புறம் வந்து மெயின் டெஸ்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ.